ஹலோ ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டோ விலாகரும் சந்திக்கிற ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் தான். ஸோ இது என்னென்னா, இது இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் கேமரா வந்து கீழே உழுகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ள டஸ்ட்டுலாம் எல்லாமே உள்ளே போய் ரொம்ப ஹெல்மெட் வைசர் எல்லாமே டோட்டலாக பாதிக்கப்பட போகுது, நாஸ்தியோட பேட் எல்லாமே. ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்ட்ராப்பை எடுத்துகிட்டு, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும் அது இதுன்னுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. இந்த இருக்குது பாருங்கள் எம்சில், பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 25 தாங்க. இதை நம்ம வாங்கி ஒரு டைம் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், லைஃப் லாங் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்குவாட், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட்டோட ஸ்ட்ராப்பை வந்து எடுத்துருவோம் வெளியே, சரிங்களா? உள்ள மைக் எல்லாமே செட் பண்ணியிருக்கு. ஸோ 1 by 1 அப்படியே எடுத்துடலாம். ஃபிட் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். இதில் கழட்டுறது அதை விட ஈஸியாக தான் இருக்கும், மாட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இங்கே பாருங்கள். ஆனால் இது வழியாக எடுக்கிறது தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், இல்லைனா மேலே இருக்கிற ஏரோடைனாமிக் பண்ணுறது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்து வச்சு. ஸோ அவ்வளோதாங்க, எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வேஸ்ட்டு கிளாத் இங்கே இருக்குது, இதை வச்சு துடைச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக, இப்போ தெரியுதுங்களா, இந்த அளவு இங்கே வச்சுட்டு எம்சில் வந்து இந்த இடத்துல எவ்வளோ கரெக்டாக அப்ளை பண்ணுறோமோ அந்தளவு கரெக்டாக எம்சில் மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணால் போதுங்க. அதில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது ரிட்டன் வராது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அளவு தெரியும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எந்த அளவில் வச்சா கரெக்டாக மோட்டோ விலாக் வந்து கரெக்டான லொக்கேஷன் தெரியுன்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராப்பில் எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எம்சில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? A few moments later. ஸோ எதுக்குடா இவன் அந்த பேப்பரை கட் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? எல்லாமே ஒரு ரீசன் இருக்குங்க. ஸோ எல்லாமே இப்போ எது பண்ணாலுமே ப்ராப்பராக பண்ணணும் இல்லைங்க, அதுக்காக தான். இந்த அளவுக்கு ஒரு சிஎம் லென்த் அது கட் பண்ணிவிட்டு, எதுக்குன்னா இந்த ஹோல்ஸுக்குள்ளே எம்சில் போயிடுச்சுன்னா கரெக்டாக லாக் ஆகாது. அதுக்காக தான் இந்த அளவுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கேப் விட்டுருவோம். ஒரு சின்ன விஷயந்தான், அதை நம்ம பண்ணாமல் விட்டோன்னா தான் ப்ரோஜனம் இல்லாமல் போயிருங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் 2 இது கட் பண்ணியாச்சு. ஓகே, இது வைக்கிறப்போ எம்சியில் வச்சுட்டு வச்சிடலாம் அதை, சரிங்களா? வச்சுருவோம். ஸோ எம்சியில் பிரிப்போம். இது யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ஆல்ரெடி இதிலே சொல்லியிருப்பாங்க, இதிலே இருக்கும். யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க வந்து இந்த ப்ராப்பராக இதை பார்த்துக்குங்க, சரிங்களா? வந்து 2 பேக் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. இதில் பாதி 2 மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணோம். அப்போ தான் வந்து ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 பிரிச்சுருவோமா? ஏன்னா இது ஆற என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு கெட்டியாக மாறிடும், அதான் பிரச்சனையே இதில். அவ்வளோதான், பிரிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதே பாருங்கள், செம்ம கட்டியாக இருக்குது. அப்பா, நம்ம கையிலாம் அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. இது ஒட்டிட்டோன்னா காஞ்சிருச்சுன்னா அதோட அவ்வளோதான். இந்த மாதிரி 2த்தையும் பாதி மிக்ஸ் பண்ணி பிசையணுங்க போட்டு. ஒரு 30 செகண்ட் இல்லை 40 செகண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணால் போதும். ஏன்னா இந்த 2 மிக்ஸ் ஆகணும் நல்லா, அப்படின்னா தான் வந்து ரொம்ப க்ரிப்பாக ஒட்டணும் நமக்கு. ஸோ இன்னொரு பாதி வந்து இந்த ஹெல்மெட் நம்ம க்ரீன் ஹெல்மெட்டில் ஒட்டணும். அதனால் ஃபஸ்ட்டு ஒட்டி முடிச்சுருவோம். இந்த பாருங்கள், பிளாக் கலர் மாறிடுச்சுங்களா? நம்ம இந்த பேப்பர் வந்து கட் பண்ண பார்த்திங்களா? ஸோ இது வந்து ஹோல்ஸ் மறைக்காத மாதிரி நேராக வச்சுருவோம். ஸோ இங்கே பாருங்கள், வச்சாச்சு கரெக்டாக. ப்ராப்பராக ஒட்டினா போதும்.
அங்கே வைசர் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி விட்டினா தான் நம்ம ரிட்டன் திறக்க முடியும் வைசரை. 1 hour later. அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சாச்சு. ஒரு சிம்பிள் தான் வேலை. ஒரு 5 to 10 minutes ஆகும் க்ரிப் ஆகிறதுக்கு. வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். இந்த டைம் தான் சொதப்பாமல் ஃபஸ்ட் டைமுமே கரெக்டாக பண்ணியிருக்கோம். இல்லைனா எல்லா டைம் ஏதோ ஒன்று சொதப்பிகிட்ருப்போம். எல்லா இடத்துலையுமே கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணிடணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கேப்லாம் கரெக்டாக வந்து க்ரிப் பண்ணி நிற்கும். ஆனால் இது ரிட்டன் எடுக்கிறது ரொம்ப சிரமம், அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். அப்புறம் ஒட்டிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதனால ஒட்டும் போதே நீங்கள் ப்ராப்பராக ஒட்டிடுங்க. அவ்வளோதான், ஒரு 5 minutes வந்து இது காயிட்டுங்க. A few moments later. ஸ்குவாட் அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், காஞ்சிட்ருக்கு. 2 ஹெல்மெட்டுக்குமே அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெல்மெட்டில் தான் பிளாக் பண்ணி இந்த ஹெல்மெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். அப்புறம் ரெண்டுத்தையுமே கழட்டி ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், 10 to 20 minutes வந்து இது வந்து காயணும். ஸோ அப்படின்னா தான் வந்து க்ரிப் நல்லா ஆகும். இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இது ஒரு 25 rupees செலவு பண்ணால் போதுங்க. இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து தேவையில்லாமல் டேமேஜ் ஆகும். அப்புறம் நம்ம அதான் சொன்னல, ஏர் சர்க்குலேஷன்லாம் உள்ளே போயிட்டு டஸ்ட்டு, அப்புறம் வைசர் தேவையில்லாமல் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸட்ரா மாதிரி தாங்க, செலவு மேலே செலவு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு 25 rupees நம்ம செலவு பண்ணால் போதுங்க. நம்ம ஹெல்மெட் வந்து யூனிக்காக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். கீழே விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டே போகாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ஒரு 20 minutesல. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா பிஞ்சிட்டு போயிடும், தெரியுதுங்களா? இனி இதுக்கு யூசேஜ் கிடையாது. ஸோ இதை வந்து இனி தனியாக வச்சுக்க வேண்டியதான். இதை கேமரா மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு அந்த ஸ்ட்ராப்லாம் எதுவுமே இல்லைங்க, புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ராப்லாம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அசிங்கமாக தெரியும் ஒரு மாதிரி, ப்ளூ கலர் தனியாக. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு யூனிக்காக சூப்பராக இருக்குங்க கேமரா பார்க்குறதுக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், சுற்றி தெரியுதுங்களா? கேமரா எந்த இடத்துல மவுண்ட் இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். மோட்டோ பிளாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நமக்கு மழை பெஞ்சாலுமே ஃபுல்லாக வைசர் கீழே இறக்கி விட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு இருக்காது. இது இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, ஏர் சர்க்குலேஷனில் உள்ளே போயிட்டு. இனி அந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. ஸ்குவாட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஒன்று பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னா உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டோட ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளது வளர்ந்து வர சேனல். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். ஸோ நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.